அனிதா புஷ்பவனம்குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மஞ்சளில் பிடித்த பிள்ளையாரை வணங்கிய பின்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு சிலர் கமெண்ட்ஸில் கேள்விகளாக கேட்டிருக்கீங்க. நான் பல பதிவுகளில் நடுவில் பேசியிருந்தா கூட இதை தனிப்பதிவாக கொடுத்தா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு இந்த பதிவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்கான செய்தியை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஒரு வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் அதிலே முதலிலே பிள்ளையாரை நம்ம வணங்க வேண்டும். பிள்ளையார் சிலை இருக்கும், பிள்ளையார் படங்கள் இருக்கும், இல்லை எருக்கம் பிள்ளையாரெல்லாம் இருந்தால் கூட சிலருக்கு மஞ்சளில் பிடித்து வைத்து பிள்ளையாரை வழிபடுவது வழக்கமாக இருக்குது. பிள்ளையாரை மிகவும் எளிமையாக வழிபடலாம். பிடிச்சு வச்சா பிள்ளையார் அப்படிம்பாங்க. மஞ்சளில் பிடிச்சாலும் சரி, மண்ணில் பிடிச்சாலும் சரி, இல்லை மூலிகைகள் கலவையாக கலந்து மூலிகை பொடிகளை கலவையாக கலந்து அதுலேயும் பிள்ளையாரை பிடிச்சு வச்சா அவர் பிள்ளையார் அப்படின்னு நம்ம வணங்கிக்கிட்டு வர்றோம். அப்படி வணங்கினால் கூட அந்த பிள்ளையார் சிலையை வைத்து வணங்கக்கூடிய என்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். சரி, மஞ்சளை பிடித்து வைத்து வழிபாட்டிற்கு பயன்படுத்துகின்ற பிள்ளையாரை வழிபாட்டிற்கு பின்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் குளிக்கும் நீரில் அந்த மஞ்சள் பிள்ளையார் இருக்கார் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு குளிச்சுக்கிட்டு வரலாம். திருஷ்டி கழியும், நமக்கு நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்றைக்கும் மஞ்சள் தேய்த்து குளிக்கின்ற வழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அப்படி மஞ்சள் தேய்த்து குளிக்கின்றவர்கள் இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சதை எடுத்து தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு வரலாம். இது தவிர்த்து நம்ம பூஜை முடிந்த பின்னாடி ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. கலச நீர் வச்சுருந்தீங்கன்னா அந்த கலச நீர்லேயே இந்த மஞ்சள் பிள்ளையாரை கொஞ்சம் கரைச்சிக்கிட்டு வீடு முழுக்கவும் தெளித்து விடலாம். இதனால் என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் விலகும், தீயவைகள் அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஏதாவது இருந்தால் விலகிவிடும். அது தவிர்த்து அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டுக்கு வாசல் தெளிப்போம் இல்லையா, அந்த வாசல் தெளிக்கின்ற நீர்லேயும் இதை கரைச்சி விட்டு தெளித்து விடலாம். சிலர் நினைக்கலாம், நாம் பிள்ளையாராக பிடித்து வழிபட்டதை இப்படி நான் பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போது பிள்ளையார் சதுர்த்தி அப்போ மண் பிள்ளையாரெல்லாம் பிடிச்சி விற்கிறாங்க இல்லையா, அதற்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொண்டு போய் கடலில் கரைக்கிறோம். ஆறு இருந்துச்சுன்னா ஆற்றுல கரைக்கிறோம். பொதுவாகவே ஓடும் நீரில் கரைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பெரியவங்கெல்லாம். இப்போ ஓடுற தண்ணியை தேடினோன்னா எங்கேயுமே கிடையாது. ஆறே காஞ்சு கிடக்குது, அங்கேயும் தண்ணி கிடையாது. கடல் எல்லா ஊர்லேயும் இருக்கிறது கிடையாது. அப்போ ஓடுற நீர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பைப்பு தண்ணி தான் ஓடுற நீராக இருக்குது. பைப்பை திறந்தோன்னா சட 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 சடான்னு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஆப்ஷன்னா இந்த சொம்பில் தண்ணி எடுத்துக்கிட்டு இல்லை ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் இந்த பிள்ளையாரை கரைத்து விட்டு ஓடுற பைப்பு நீரில் கரைச்சி விட்டுடலாம். நம்ம இதில் ஒன்றே ஒன்று தான் கவனிக்கணும், கரைச்சி விடும்போது அந்த இடம் சுத்தமாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வீட்டில் செடிகள் வளர்த்துருந்தோன்னா அந்த செடி தொட்டிக்குள்ளே கொண்டு போய் இந்த மஞ்சள் பிள்ளையாரை போட்டுடலாம். நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற பார்த்திங்கன்னா அந்த செடியோடு கலந்து விடும். அப்படி வைக்கிறதுனாலையும் நிறைய நன்மைகள் இருக்குது. மஞ்சள்னாலே கிருமி நாசினி, அதனால் செடியில் பூச்சி போட்டு இருந்தால் கூட போயிடும். அப்படி வீட்டில் செடிகள் வளர்க்கலை அப்படின்னா நம்ம அந்த பிள்ளையாரை தண்ணியில் கரைச்சிட்டு போகிற வழியில் எங்கேயாவது மரம் இருந்ததுன்னா அதில் ஊற்றிட்டு போயிடலாம். இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கோங்க. இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக விஹா ஆன்லைன் பற்றி சொல்லுவேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம். போலிகளை தடுப்பதற்காக, அதாவது விஹா அப்படின்னு யாராவது சொல்லி ஏமாற்றாமல் இருக்கணும், எங்களுடைய பொருள்கள் உண்மையானது உங்கள் கைக்கு கிடைக்கணும்னா நீங்கள் விஹா ஆன்லைன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிறது தான் உத்தமம். இல்லைன்னா அவங்களுடைய பொருள் தாங்க அப்படின்னு என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்தி இதற்கு முன்னாடி செஞ்சுருக்காங்க, இப்போ அதை தடுத்து நிறுத்தியிருக்கோம், இனி மேற்கொண்டு அது ஆகாமல் இருக்கணும்னா ஒரே வழி நீங்கள் விஹா ஆன்லைன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர்த்து பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப் வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டுள்ளது. விஹா.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் தரப்பட்டு இருக்குது.
விஹாவோட அட்ரஸ் கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலே எங்களுடைய கடைக்கு கொண்டு வந்து நேராக சேர்த்து விடும். சரி, எங்களுடைய கடைக்கான விஹா ஷாப்கான கிளைகள் வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. ஒரே ஒரு கடை தான் வச்சுருக்கோம். சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன். இந்த பதிவை உங்களுடைய தெரிஞ்ச நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துக்கிட்டு நான் பதிவுகளாக கொடுக்குறேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போட உங்களையெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.